டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். மனோரமா ஆட்சியோட கூட நடித்த ஒரு ராமநாதன் அவரை திருமணம் பண்ணி அவங்களுக்கு அந்த மகன் பூபதி பிறந்து சில காரணத்துக்காக பிரிஞ்சுட்டாங்க. எப்போவுமே அது ரொம்ப பாசத்துக்கு ஏங்கினவங்க. கண்ணன் தனியா என் மகனோட விட்டுட்டு போனாரு. முன்னால நான் வாழ்ந்து காமிக்கணும், அவருக்காக தான் நான் போட்டி போட்டுட்டு நான் அப்படி வாழ்ந்தேன். திரைப்பட உலகத்தில் ஆந்திராவில் இருந்த வரவுகள் அதிகம், கேரளால இருந்து வந்தவங்க. ஆட்சி வந்து சுத்தமான ஒரு தமிழ் நடிகை. நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம்க்கு அடுத்து ஆட்சியோட மரணத்திற்கு தியாகராய நகர்ல வந்து கூடியிருந்தாங்க. யாருக்காக அழுறாங்க அவ்வளவு பேரும்? ஆட்சிக்கு வந்து அவங்க மகன் தான் உயிர். எல்லாமே பூபதி தான். அப்புறம் பூபதியும் ஒரு பெரிய கலைஞனாக கொண்டு வரணும், பெரிய நடிகராக கொண்டு வரணும். நடந்த அத்தனை திருமண விழாக்கள் ஆகட்டும், பேத்திக்கு தொட்டில் போடுறது, எல்லாத்துலேயும் வந்து ஆட்சி வந்து பாட்டே பாடியிருக்காங்க. மனோரமா ஆட்சியோட தாயார் இறந்து போன உடனே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சகோதரன் ஸ்தானத்துல இருந்து பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி வந்து எப்பவுமே வெல் ட்ரெஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சாயந்தரம் நீங்க 5 மணிக்கு அங்க அவங்க வீட்டுக்கு போனா பட்டு சேலை கட்டி பூ வச்சுட்டு அலங்காரமா ப்ரோக்ராம் இருக்கோ இல்லையோ, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியில சொல்லலாம். நகர்லயே அவங்க கைக்குள்ள அவ்வளவு இடம் வச்சிருந்தாங்க. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ALS ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய ALS ப்ரொடக்ஷன்ஸ் ஃபேமிலிக்கும் மனோரமா ஆட்சி பெரிய லெஜெண்ட் இல்லையா, அவங்களுக்கும் உண்டான அந்த பந்தம் இருக்கு இல்லையா, அந்த பந்தம் எப்போ ஏற்பட்டது? மனோரமா ஆட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய மாமனார் திரு AL சீனிவாசன் அவர்கள் படம் எடுக்கும் பொழுது ஒரு ரோல் ஆட்சிக்காகவே வச்சிருப்பாங்க. கந்தன் கருணையில் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே ஆட்சிக்கு ஒரு ஒரு ரோல் உண்டு. ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ரொம்ப எங்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்பா பழகினவங்க. நிறைய சினிமா பைத்தியம் கூட 1975 அந்த படத்தில் கூட அவங்க ஆட்சி நடித்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவங்களும் அந்த செட்டிநாட்டு அந்த சுற்றி மாமாவோட ஊர் வந்து சிறுகூடற்பட்டி, பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். அவங்க வந்து ஆட்சி வந்து பள்ளத்தூர். ஆனால் அப்போ செட்டிநாட்டில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய நாடக கம்பெனியை நகரத்தார் வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுலேயே அவங்க தாயார் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த நாடக கம்பெனியில் சேர்த்துட்டாங்க. இந்த செட்டிநாடு பக்கத்தில் வந்து பெரியவங்களை வந்து ஆட்சின்னு அடைமொழி சொல்லி அழைப்பது அக்கா அப்படின்னு சொல்லி பெரியவங்க. அதனால் ரொம்ப பேர் மனோரமா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட இந்த செட்டிநாட்டை ரொம்ப அழகாக பேசுவாங்க. கடைசி வரைக்கும் என்னோட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தாங்க. நம்ம வீட்டு எல்லா விழாக்கள், என்னுடைய வீட்டில் நடந்த அத்தனை திருமண விழாக்கள் ஆகட்டும், சின்ன ஃபங்க்ஷன் ஆகட்டும், பேத்திக்கு தொட்டில் போடுறது, எல்லாத்துலேயும் வந்து ஆட்சி வந்து பாட்டே பாடியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் 55-60 மாலையிட்ட மங்கை அந்த படமும் நம்மகிட்ட தான் இருக்குது ரைட்ஸு. அதை எடுத்தது என்னுடைய சிறிய மாமனார் கவியரசு கண்ணதாசனாக இருந்தால் கூட அது நாங்கள் தான் எல்லாமே காப்பிரைட்ஸ் வச்சுருக்கோம். அந்த படத்துலேயே அவங்க கதாநாயகியாக கவியரசு கண்ணதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஸோ அதனால் அவங்க எந்த பேட்டியில் சொன்னால் கூட அவர் அறிமுகப்படுத்திய கவியரசரை வந்து அவங்க மறக்காமல் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் அந்த காலத்துலலாம் எப்படி அவங்க வந்து யாரை மறக்கணும், யாரை மறக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். பூபதியும் என்னுடைய கணவர் ALS கண்ணப்பன் அவர்களும் நல்ல நண்பர்கள். எல்லாம் 2 பேரும் ஒரே வயசை ஒத்தவங்க. நிறைய பேசி நான் பார்த்துருக்கேன். அதனால் ஆட்சிக்கு வந்து அவங்க மகன் தான் உயிர். அந்த ஒரு மகனுக்கு தான் எல்லாமே பூபதி தான்.
பூபதி 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 தான் எப்போ ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. நான் அவங்களுக்கு வேறு குழந்தை எதுவும் கிடையாது, அவங்க மேலே ரொம்ப ஆசையாக ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அப்புறம் பூபதியும் ஒரு பெரிய கலைஞனாக கொண்டு வரணும், பெரிய நடிகராக கொண்டு வரணும் அப்படின்னு. அதே போல் அவரும் வந்து நிறைய சில படங்களை நடித்தார். அதுக்கப்புறம் நிறைய மேடை கச்சேரியெல்லாம் அவர் பண்ணார். திருமண நிகழ்வுலெல்லாம் அவருடைய கச்சேரி இருக்கும். அவர் சிங்கர், ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் சிங்கர். ஆமாம். அப்புறம் அவருக்கு வந்து 3 குழந்தைகள். அந்த குழந்தைங்க பேரன் பேத்தி மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அதனால் வந்து ஆச்சி வந்து எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. உன்னோட முதல் பேத்தி அபிராமி நல்ல படிப்பாளி. அவள் பள்ளிக்கூடத்தில் +2 முடித்த உடனே நல்ல மார்க் வாங்கி வந்துட்டான். அவளை வந்து கல்லூரியில் சேர்க்கும்போது அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நிறைய படிக்க வைக்கணும், அவள் வந்து அந்த கருப்பு கோட்டு போட்டு தொப்பி போட்டு அவளை பார்க்கணும், நான் அவளை நல்ல கல்லூரி, அதனால என்னோட நீ வரியா, நம்ம கல்லூரியில் போய் எந்த கல்லூரியில் அபிராமியை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வரியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னாச்சு நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பான்னு சொல்லிட்டு நான் படித்த கல்லூரி செல்லமாரிஸ் கூட்டிகிட்டு போனேன், WCC கூட்டிகிட்டு போனேன், எத்திராஜ் கூட்டிகிட்டு போனேன். அப்போ ஆச்சி சொன்னாங்க, ஐயோ இந்த கல்லூரியிலலாம் இப்படி நான் காலை வந்து வைப்பேன் நானே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் ரொம்ப படிக்கவே இல்லை, ஷூட்டிங்கெல்லாம் வந்திருக்கேன், ஆனால் கூட என்னுடைய பேத்திக்காக அவளாம் இந்த கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து பார்க்க வரேன்ல, அது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சி அவர்கள் வந்து ஒரு தாயாக, ஒரு பாட்டியாக, ஒரு சகோதரியாக, ஒரு அண்ணியாக, ஒரு தங்கையாக இப்படி தான் பார்த்துருக்கேன். அப்படி அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஆட்சியை பார்க்கும் பொழுது எல்லாருமே யாரோ ஒரு நடிகை, ஐயோ அவங்களோட, ஏன்னா அந்த காலத்தில் அவங்க நடிக்க 55 அந்த 50s நடிக்க வந்தவங்க, அப்படியே எவ்வளோ படங்கள் அவங்க நடித்து அவங்களோட பயணித்தவர்கள், அந்த படங்களை பார்த்து மகிழ்ச்சியை அடைந்தவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அதனால் ஆட்சியை ஒரு வேற்று மனுஷியாகவே பார்க்க முடியல. இந்த ஒரு கேரக்டரை வந்து கண்டிப்பாக நான் வந்து மனோரமா ஆச்சிகிட்ட வந்து வியந்திருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம், இந்த விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும்னு எதை சொல்லிடுறேன். எப்போவுமே அது ரொம்ப பாசத்துக்கு ஏங்கினவங்க. அவங்களுடைய திருமண வாழ்வும் அப்படி தான். அதே நான் வந்து கூட நடித்த ஒரு ராமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருமணம் பண்ணி அவங்களுக்கு அந்த மகன் பூபதி பிறந்து அப்புறம் ஏதோ ஒரு சில காரணத்துக்காக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ வந்து ராமநாதன் இறந்து போகும்பொழுது ஆட்சியை போய் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, அவர் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாரு, என்னை தன்னந்தனியாக இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் என் மகனோட விட்டுட்டு போனார், முன்னால் நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு அடி மனசில் அந்த பாசம் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க இருந்தது உண்மையாக தான் இருந்தாங்க, உண்மையாக அன்பாக, அந்த அந்த உண்மை அன்பு பாசம் காதல்லாம் மறுக்க முடியாது. அதனால வந்த மகன்தான் பூபதி அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் இறந்து போன உடனே ஆட்சி சும்மா இல்லை, போனாங்க. அந்த இறப்புக்கும் ஆட்சி போய் அட்டன் பண்ணிட்டு எல்லாம் இருந்துட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, அவருக்காக தான் நான் போட்டி போட்டுட்டு நான் அப்படி வாழ்ந்தேன், இப்போ என்ன தேவை, நான் வீட்டில் பேசாமல் இருந்தேன், நான் எங்கேயும் போகல, கேஷுவலாக சொன்னாங்க. நான் சொன்னேன், சும்மா இருங்காச்சு, நீங்கள்லாம் நடிக்காமல் நீங்கள் வீட்டில் இப்படி முடங்கி கிடப்ப நாங்கள் விட்டுருவோமா அவங்கள. அப்போ ஒரு பெண் நினைத்தால் என்னை கைவிட்டுட்டு போனாலும் இந்த பரந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்து காமிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு வீராப்பில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகத்திலையா ஒரு சவால் விட்டுட்டு நின்ன பெண்மணி, அது கொந்தளிக்கும் கடல் நடுவிலே ஒரு இரும்பு தூண் போல நின்று. கேட்குறப்பவே சிலிருக்குதுமா, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு என்ன சொல்ற கான்ஃபிடென்ட்டான ஒரு சிங்கிள் பேரண்ட்டோடைய ஒரு உத்வேகம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து கேட்குறப்பவே சிலிருக்குது. இது ஒரு பத்திரிகையில் கூட நான் அப்புறம் லேட்டர் நான் படித்தேன். பட் ஆட்சி அந்த நேரத்தில் அவங்க துவண்டு போனது உண்மைதான். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. அந்த சின்ன வயசில் அந்த பாலிய பருவத்தில் ஒருத்தர் மேலே காதல் வயப்பட்டு அவங்கள ஆசைப்பட்டு திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ நம்மளுக்கு அந்த உள்ள விஷயம் தெரியாது எதனால பிரிஞ்சாங்கன்னு. பட் பிரிஞ்சு போகிறது, வாழ்க்கையில் சவால்களை சந்திப்பது, இதெல்லாம் நம்ம பேசிடலாம்ப்பா,
டெய்லி நகரணும். அரசியல்ல கூட நீங்க வந்து கட்சிகளுக்கிடையே வேறுபாடு இருக்கு. ஆனா ஜெயலலிதா அம்மா மனோரமா ஆட்சியை பார்த்த விதமும் கலைஞர் ஐயா மனோரமா ஆட்சியை பார்த்த விதமும் ஒரே தராசுல வச்சா அப்படியே நிற்கும் இல்லையா? ரெண்டு குடும்பத்திலையுமே அவங்க வந்து ஒரு ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஒரு ப்ராமினென்ட் பிளேஸ்ல தான் இருந்தாங்கல்ல. மேடம் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இவங்க எல்லாம் இந்த கலை சினிமாலேருந்து வந்தவங்க. அதனால் அவங்க வந்து அவங்களும் யாரையும் இந்த கலைஞர்களும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவளை ஆட்சி வந்து அவளை பாங்கா அன்பா பாசமாக பழகி கொடுவீங்க. அந்த பாசத்து முன்னால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசும்போது அப்பச்சி எப்படி இருக்க, எப்படி இருக்கா, அம்மா எப்படி இருக்காங்க, உன் தங்கச்சி எப்படி இருக்காங்க, தங்கச்சி கல்யாணம் முடிச்ச, இப்படி கேட்கும் பொழுது நீ ரொம்ப மனசால நெருங்கி போயிடுவ. ஒரு ஷூட்டிங் நடக்குன்னா ஒரு கூட்டம் வரும். அப்போ அவங்ககிட்டலாம் அந்த அந்த ஊர்க்காரங்க கிட்டலாம் அவ்வளோ கேஷுவலாக ஆச்சு பேசுவாங்க அந்த பிரேக் டைமில். வந்து நான் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கும்போது அந்த சில இடத்துலலாம் அப்புறம் அந்த தோட்டத்துலலாம் நிறைய இந்த கீரை அது இது மூலிகை செடியெலாம் இருக்கும். அதெல்லாம் அந்த ஊர் பெண்கள் கிட்ட இது என்னம்மா இதுன்னு அதெல்லாம் அவங்க பறித்து சேர்த்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து அந்த மேக்கப் போடும்பொழுது தான் நான் நடிகை. அந்த மேக்கப்பை கலைச்ச உடனே நான் ஒரு சாதாரண யதார்த்த உங்களை போல நான் வந்து ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு பாட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆட்சிக்கு. மனோரமா ஆட்சியோட தாயார் இறந்து போன உடனே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு தங்கையினோட வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் என்ன பண்ணணுமோ அது போல அவர் வந்து அப்படியே வந்து செஞ்சார். அப்போ ஆட்சி என்கிட்ட சொன்னாங்க, அப்படியே அவரே வந்து இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், அவர் நடிகர் திலகம் அவரே வந்து ஒரு சகோதரன் ஸ்தானத்துல இருந்து பண்ணாரு. சொல்லுவாங்க. அதனாலதான் ஒருவேளை அது ரொம்ப ஒன்றி போனதுனால்தான் நம்மளும் இன்ன வரைக்கும் அந்த தில்லானா அவங்க நம்மள அதை அந்த அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ஈர்ப்பெல்லாம் அனுபவிக்கிறோமோ என்னவோ தெரியல. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே போல அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்கும் பொழுது நானும் என் கணவர் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்களும் போய் நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட் அவங்க இதில் வீட்டுக்கு போய் அவங்கள வாழ்த்துறதுக்கு போனோம். ஜனாதிபதி கையெழுத்து போட்ட அந்த இதை சர்டிஃபிகேட்டை பார்த்து கண்ணாடி ஃப்ரேம் போட்டு அழகாக கோல்டன் ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறத பார்க்கும்போது அப்பா எவ்வளோ ஒரு பெரிய சாதனையாளர், சும்மா கிடைக்கல, நல்லா பாடி அவங்கள அந்த மேடை வந்து அவங்கள அவ்வளோ வார்த்திருக்கு. அந்த நாடகங்கள் அந்த டயலாக் டெலிவரி ஆகட்டும், பாட்டாகட்டும், நடனமாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. ஆட்சி வந்து எப்போவுமே ரொம்ப நல்லா நீட்டாக வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் சாயந்தரம் நீங்கள் 5 மணிக்கு அங்கே அவங்க வீட்டுக்கு போனால் அழகாக ஆட்சி அழகாக பட்டு சேலை கட்டி பட்டு ஜாக்கெட் போட்டுட்டு பூ வச்சுட்டு நல்லா அலங்காரமாக அழகாக ப்ரோக்ராம் இருக்கோ இல்லையோ அழகாக பண்ணிவிட்டு நீட்டாக உட்காந்துருப்பாங்க அவங்க. அதனால் வந்துட்டு ஒரே அவங்க அவ்வளோ கேடயங்கள் அவங்க வீட்டு முதல் அறையில் இருக்கும். உண்மையாக அந்த பாசத்துக்கு தான் அவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க கன்னத்தில் முத்தமிட்டுருக்காங்க. அது அந்த போலி அல்ல, அது உண்மையான பாசம் அப்படின்றது. அது எனக்கு அவர் கமலஹாசன் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே ஒரு உள்ளன்போட எல்லாரோட நலனும் அவங்க விரும்பினாங்க. படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப இறக்க மனசு, நிறைய அவங்க தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட அது ஒரு ஒரு 30-40 பேன்கேக் ஸ்கின் டோன் இருந்தது. நான் போய் அவங்களுக்கு கொடுத்தேன். கொடுத்துனோடனே ரொம்ப சந்தோஷம். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு தெரியுமா ஒன்று, மேக்ஸ் ஃபேக்டருக்கு நோ எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சு உண்மையாவா அப்படின்னு. அப்புறம் மற்ற சக தோழிகள் கிட்ட சொல்லும் போது எல்லாம் ஆட்சிகிட்ட கொடுத்துட்டேன், எங்களுக்கு ஒன்று நீ கொடுக்கலையா, என்னது இது? நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. அதுதான் ஆட்சிக்கு அது தெரிஞ்சு இந்த மேக்ஸ் ஃபேக்டர் அவ்வளோ பேன்கேக்ஸு ரொம்ப அழகாக இருக்கும்ப்பா. அந்த யூஎஸ்ஏலேருந்து வருது, அது அங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆட்சி வந்து என்னுடைய கணவர் நான் 2007 இழந்தேன். அப்போ வந்து என் கூடயே இருந்தாங்க, என் பக்கத்தில் இருந்தது ஆட்சி தான். அப்போ வந்து எல்லாமே இருந்து அப்படி அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காலமான உடனே நைட்டு 8 மணிக்கு முதல் செய்தி வந்த உடனே நான் போயிட்டேன். நான் இங்கேருந்து நான் என் கணவரும் போனோம். அப்புறம் என் கணவரை 10 மணி ஆன உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆட்சி என் கூட இருந்தாங்க.
அப்போ எப்படின்னா அந்த வீட்டில் வந்து அப்படியே இருக்கு, எல்லாரும் அப்போ தான் உறவுக்காரங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் பெரிய ரசிகர் கூட வெளியே இருக்க, வீட்டுக்குள்ளே இல்லை. அப்போ ஆச்சி என்கிட்ட சொன்னாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த பெரிய மனுஷன் போயிட்டான், அப்போ தான் உறவுக்காரங்கெல்லாம் வராங்க, பிள்ளைங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, நம்ம இங்கேயே இருக்கலாம், இன்னைக்கு ராத்திரி நம்ம நாளைக்கு போகலாம், நம்மளும் வீட்டை இப்படி விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு. அப்போ நாங்கள் இரவு அந்த இடத்துல நான் ஆட்சியோடு அன்னைக்கு அவங்க நடிகர் திலகம் வீட்டில் அன்னைக்கு ராத்திரி நான் இருந்தேன். இல்லை, ஒரு உச்ச நட்சத்திரம் இந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் நிறைய பேர் இதை வந்து கற்றுக்கணும் இல்லையா? அதுக்காக தானே நம்ம சொல்கிறோம். கலைஞர் ஐயா வந்து பேசுகிறாரு, மனோரமா அம்மாவை பற்றி பேசுகிறப்ப எவ்வளவோ நினைவுகள் இருக்குது, எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வருதுன்னு சொல்லி அது ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அப்போ நான் வந்து ஒரு ஒரு டைமில் உடல்நிலை ரொம்ப இதாகி ஐசியூவில் இருக்கேன். அப்போது என்னுடைய மனைவி வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க, மனோரமா அம்மா வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க, எல்லோரும் துடிச்சு போயிட்டாங்க உடல்நிலை. இப்போ நான் 2வது திருமணம் செஞ்சது என்னுடைய மனைவிக்கு வந்து தெரியாது. அப்போது இந்த அம்மாவும் வந்து அழுறாங்க. அப்போது என்னுடைய மனைவி வந்து மனோரமா அம்மாட்ட, ஆமா இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்க போய், மனோரமா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய நற்செய்தி வந்து என் குடும்பத்தில் வந்து நடத்தி வச்சது அம்மா தான் அப்படின்னு ஸ்டேஜில் வந்து சொல்கிறப்ப அவங்க சிரிக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு குடும்பமாக, ஒரு என்ன சொல்கிறது, எல்லார் குடும்பமாக அவங்க இருந்திருக்காங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும்போது என்னால் அதை ஐ குட் ரிலேட் தட், அந்த ஒரு எமோஷனை வந்து ரிலேட் பண்ண முடியும். இவங்க எல்லாருமே நீங்கள் பேஸ் பார்த்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன், நடிகர் திலகம் வி.கே. ராமசாமி, எஸ்.எஸ். ராஜேந்திரன், முத்துராமன், அதே போல் நடிகைகள்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் நாடகம் எம்.என். ராஜம், இவங்க ஆச்சி, மனோரமா ஆச்சி, எல்லாருமே இந்த நாடகத்திலிருந்து வந்தவங்க. அப்போ நாடகத்தில் எப்படின்னா வீட்டுக்கே போக மாட்டாங்க, எல்லாம் ஒன்றாவே இருப்பாங்க. இந்த பந்தம் இருக்குது பார்ப்பா, அந்த காலத்து பந்தம். அதை வி.கே. ராமசாமி ஐயா அந்த நாடக வாழ்க்கையெல்லாம் எழுதியிருப்பார் பாருங்க. இவங்க எல்லாருமே எம்.என். நம்பியார் ஐயாவையும் நம்ம விடக்கூடாது, இவங்க எல்லாம் இதிலிருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து ஆச்சி வீட்டில் வந்து என்னோடதெல்லாம் பார்த்துக்கணும், என்னோடய அஃபேர்ஸு, என்னோட இது ஷூட்டிங், கால் ஷீட்டு, ஸோ மெனி திங்ஸு. அதனால் வீரையா சார் வந்து ரொம்ப, அவர் பேரே ஏஎல்எஸ் வீரையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க 2 பேரும் ஆச்சியோட கடைசி வரைக்கும் இருந்தாங்க. சுகுணா அம்மா தான் ஆச்சி எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி போனாலும் நம்ம ஏஎல்எஸ் வீரையா அவர்களின் மனைவி, அவங்க தான் கூட போவாங்க. மனோரமா ஆச்சி வந்து இந்த ரோலில் தான் அவங்க வந்து ஃபிட் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. இவங்களுடைய அந்த நீண்ட இந்த திரைப்பயணத்தில் அவங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடச்சிருச்சா? கண்டிப்பாக. என்ன அங்கீகாரம் அப்படி நீங்கள் கேட்டுட்டீங்க. நான் இந்த ஸ்டேட் அவார்ட்ஸு, அவங்களுக்கு கலைமாமணி, சென்ட்ரல் அவார்டு, அதெல்லாம் பற்றி நான் சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்தவர்களை சிலவர்கள் இன்னும் மறக்கப்படாமல் இருக்கிறாங்க. மறக்கப்படாத ஒரு நபர். இந்த விருதுகளை எல்லாம் தாண்டி அன்பு தான். விருதை விடுங்க, நீங்கள் விருதே இல்லை. இன்றைக்கி எங்கேயாவது இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சேனலில் ஆச்சி இருப்பாங்க. நம்ம காலத்துக்கு அப்புறமும் இந்த படங்கள் எல்லாம் பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது. அத்தனை சேட்டிலைட் சேனல்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. என்றைக்குமே இது வந்து அழியாமல் இருக்கக்கூடியது. ஆச்சி வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை வந்து கொள்ளையடித்தவங்கள அவங்க ஒருத்தங்க. ஏன்னா நீங்கள் நம்ம திரைப்பட உலகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஆந்திராவிலிருந்த வரவுகள் அதிகம், கேரளாவிலேருந்து வந்தவங்க. ஆச்சி வந்து சுத்தமான ஒரு தமிழ் நடிகை. சரி, நம்ம வந்து இனிமேலுக்கு ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து மற்ற ரோல்லையும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில அட்வைஸை கேட்டாங்க. கவியரசு கண்ணதாசன் அவர்களும் தனக்கு அட்வைஸ் கொடுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டி சொல்லை தட்டாதுன்றதுல எத்தனை குழந்தைகளுக்கு அவங்க பாட்டி, அவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதாவது நான் அதுக்கு மறுப்பே கிடையாது. அவங்க ஆஃப் ஸ்க்ரீன்லையும் யார் யார் கூட எல்லாம் வந்து அக்கா தங்கச்சியாக நடித்தாங்களோ அவங்கள ரியல் லைஃப்லையும் அக்கா தங்கச்சியாகவே வாழ்ந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் பாட்டியாக நடித்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பாட்டி ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆலோசனைகள் வழங்குறதாகட்டும், அந்த மாதிரி ரியல் டைம்லேயும் அவங்க இருந்திருக்காங்கங்கிறது தான் உண்மையான ஆச்சரியம். அவங்க இறந்த அன்னைக்கு நானே குட்டி பத்மினி ஒரு சில எல்லாம் போய் பேசணும். ஒரு சேனலில் கூப்பிட்டுருந்தாங்க, லைவாக போகுது, அதை காமிச்சிட்டு இடையில நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், டைம் ஆகுறது. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4:30 மணி ஆனவுடனே நான் சொன்னேன், என்னை விட்டுருங்க,
நான் ஆட்சியை கடைசியாக போய் பார்க்கணும். காலையிலேருந்து நாங்கள் 10 மணிலேருந்து நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக் பண்ணிவிட்டு ரஷ் பண்ணிட்டு போகிறோம் நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்டுக்கு. நம்ப முடியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, தானாக வந்த கூட்டம். நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம்க்கு அடுத்து ஆட்சியோட மரணத்திற்கு அத்தனை பேர் அந்த தியாகராய நகரில் வந்து கூடியிருந்தாங்க. அன்றைக்கி நான் நுழையவே முடியலை. அப்புறம் நாங்கள் அப்படி இப்படின்னு போனோன்னா அங்கேயும் நிறைய இடத்துல டிவிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் பேசிட்டு வரோம்னு சொன்ன உடனே மன்சூர் அலிகான் இருந்தார். அவங்கெல்லாம் பேசிட்டு வராங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் தான் அழைச்சிட்டு அந்த பயங்கர கூட்டம் நெரிசல். யாருக்காக அழுகிறாங்க அவ்வளோ பேரும்? நம்மளை அந்த 3 மணி நேரம் சந்தோஷப்படுத்திய ஒரு தாய் போயிட்டாங்க அப்படின்றது தான். அப்போது நாங்கள் போயிட்டு அப்போ தான் அந்த நேரத்தில் கடைசி செரமனி நடக்குது அந்த கார் நிற்கிற இடத்துல. அப்போ வந்து வாய்க்கரிசி போடுற அந்த தருணம் எனக்கும் வந்தது. இப்போ நான் போட்டு அப்போது பூபதி அவர் மகன் ரெடியாக இருந்தார் அந்த இது கடைசி காரியங்கள் பண்ணுறதுக்கு. அதே போல் நடிகர் திலகத்துக்கு எத்தனை அவார்டு வந்தாலும் அவர் மரணத்தும் போது அவர் வீட்டு முன்னால் நின்றுச்சு பாருங்கன்னு கேமராஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அன்பு மரியாதை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதை சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா? ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு வந்தாலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலோ நீங்கள் எப்படி உங்கள் தாயார் அழைச்சிட்டு போவீங்களோ, உங்கள் பாட்டியை அழைச்சிட்டு போவீங்களோ, உங்கள் சகோதரியை அழைச்சிட்டு போவீங்க, உங்கள் மனைவி அப்படி வருவாங்க ஆச்சு. அவங்க அந்த மாதிரி அந்த இடத்துல தான் அவ்வளோ மரியாதையமாக அவங்க பாடி லாங்குவேஜ். ஆனால் இருக்கிற இடத்துல கலகலப்பாக வச்சுருப்பாங்க. ஐயோ ரொம்ப கணீர்னு குரல் ரொம்ப. அவங்க ஒரு வீட்டில் கல்யாணம் வருது, அந்த திரைப்பட உலகத்தில் தான் ஆட்சி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக கலந்துப்பாங்க. கலந்து கொள்ளவில்லை, முடியவில்லை, ஷூட்டிங் இருந்தால் கூட முடிஞ்ச பிறகு அவங்கள போய் வாழ்த்திட்டு வருவாங்க. அதே போன்று ஒரு இறப்பு என்றாலும் அவங்க சொல்லுவாங்க சந்தோஷ காலத்துல இறப்புக்கு போய் அவங்க கலந்துப்பாங்க கண்டிப்பாக. அது மாதிரி அதுக்குள்ளேயே பாருங்க அவங்க எப்படி தங்களை தாங்களே தன்னுடைய அனுபவம் மூலமாக எப்படி மோல்டு பண்ணிக்கிட்டாங்க, செதுக்கிக்கிட்டாங்க அவங்கள. இந்த ஒரு விஷயம்தான் கடைசியாக நாங்கள் பேசிக்கிட்டது. கடைசியாக நாங்கள் வந்து பேசுனது ஏஎல்எஸ் வீரையா அவருடைய மனைவி அவங்க சுகுணாம்மா இறந்து போகும் பொழுது. ஸோ நாங்கள் அங்கே சுகுணாம்மா டெத்துக்கு நாங்கள் போயிட்டு அப்போ தான் நான் கடைசியாக உட்காந்து நாங்கள் பேசினோம். பாச்சி ரொம்ப சொன்னாங்க, சுகுணா நல்ல பிள்ளை என் கூடயே இருந்தா அப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நினைவலைகள்லாம் பேசினாங்க. அந்த மாதிரி பயணித்த நடிகர் நடிகைங்க குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களாக இருப்பாங்க, அவங்க நடிக்க வருதே. அன்றைக்கி கூட சொல்லிட்டாங்க, கமலஹாசன் பொண்ணு நடிக்க வருது. நான் சொன்னேன், அப்பா உன் பிள்ளையும் இப்போ நீ நடித்த இப்போ உன் பிள்ளையும் நடிக்க வருதாப்பா அப்படின்னு அவன் சொன்னதை என்கிட்ட சொன்னாங்க. நல்லா இருக்கா, அவன் வெண்ணெய் கட்டி மாதிரி இருக்கா, நடிக்க வராளா அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ஆச்சு, எல்லாம் இதாக பேசுவாங்க. அது அந்த இறப்பை உடனே இவங்க இறப்பும் சீக்கிரமாக வந்துடுச்சு. எதிர்பாராதது பட் ஒரு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பணம் பற்றாக்குறை அந்த இது அதை வீண் செலவெல்லாம் பண்ணலை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியில் சொல்லலாம். அவ்வளவு டி நகர்லேயே அவங்க கைக்குள்ளே அவ்வளோ இடம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு சிங்கிள் பேரண்டாக இவ்வளோ பெரிய ஒரு லீகசியை கிரியேட் பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லையா? போராட்டம் தான், வாழ்க்கை போராட்டம். இந்த போராட்டத்தை தைரியமாக ஆணாதிக்கம் உள்ள இந்த திரை உலகத்தையும் அரசியல் உலகத்தையும் வந்து அவங்க சமூக வாழ்க்கையிலையும் அவங்க வந்து வின்னர் தான், வின்னர் கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் நிறைய பர்சனலாக ரொம்ப தூரம் பயணிச்சிருக்கீங்க மனோரமா அம்மா கூட. உங்களுக்கு அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு வலியான சம்பவம்? பிறப்பு என்றால் இறப்பு நிச்சயம். அதனால் ஆட்சி வந்து அவங்க நல்லா நடந்து நல்லா இருக்கும் போதெல்லாம் நம்ம நல்லா பழகணும். நம்ம வீட்டு விசேஷனுக்கு கலந்துக்கிட்டாங்க, ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களும் ஓடி ஓடி உழைத்து உடம்பு தேய்ந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்படாமல் அது போயிட்டாங்க. அதனால் நான் அந்த ஆறுதல் நான் ஏற்றுக்கிறேன். அதை அக்செப்ட் ஹர் டெத்து. ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல் கேரக்டரை நான் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்து பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நான்
அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நிறைய விஷயங்கள், நிகழ்ச்சியான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து, பவுன்சர்ல இருந்து, டிஓபில இருந்து, கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி இருந்து இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது, அண்ட் அதுல நானும் கலந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம், கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.